எடுத்துக்கிற திரு அக்னீஸ்வரன், இங்க கூட்டணிக்கு அதிமுக வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அவங்களும் கதவு ஜன்னல் எல்லாவற்றையும் திறந்து வைத்து பார்த்தார்கள். அப்படியான வாய்ப்பு எதுவும் இல்லை, எல்லாம் க்ளோஸ்டு அப்படிங்கிற நிலையில்தான் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் அணியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்களா பாஜக? இல்ல, அது அவங்களுடைய திட்டம் அதுதானே. அதாவது கூட்டணியில இருந்த போதும் சரி, திரு சி.டி. ரவி அவர்கள் சொன்னாங்க நிறுவனத்துடன் தான் கூட்டணி அப்படின்னு சொன்னாங்கல்ல. பேச்சுவார்த்தை நடத்தினா கூட நிறுவனத்தோட தான் கூட்டணி. ஆனால் இப்போ வெளியேறினதுக்கு பிறகு இப்போ என்ன முடிவு சொல்கிறாங்கன்னா, சரி நாங்கள் கதவை திறந்து வச்சு பார்த்தோம், யாரும் வரல, ஆகையினால அதிலிருந்து பிரிந்த ஒரு சிலரை நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்வோம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இதுதான். இதனால ஒரு பெரிய எதுவும் மாற்றமும் வந்துட போறது இல்லை. இதனால அதிமுகவுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லையா? இல்லை, அதிமுகவுக்கு சிக்கல் அப்படின்றது நம்ம எதன் அடிப்படையில் நம்ம சொல்ல முடியும்? இவர்கள் நீங்க கொடுத்திருக்கிற புகார்ல இருக்கிறவங்க அதிமுகவில் இல்ல இல்ல, அது நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போ கூட்டணி விவகாரம்னே சொல்லும்போது சிவப்பிரியன் சொன்னாங்க, கடந்த தேர்தல்களில் டிடிவி தினகரன் குறிப்பிட்ட மாவட்டங்களில் எப்படி அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை பறிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு வாக்குகளை பெறக்கூடிய இடத்துல இருந்தாரு அப்படின்னு. ஸோ அப்போ பாஜக ஓ பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் அந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் அதிமுகவுக்கு எதிராக நிச்சயமா பயன்படுத்தும். அப்போ அது அதிமுகவுக்கு பின்னடைவு இல்லையா? இல்ல, அதிமுகவுக்கு பின்னடைவா வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா ஒட்டுமொத்த கட்சியும் அதிமுகவும் திரு எடப்பாடி பழனிசாமி பக்கம் தானே இருக்கிறாங்க. அப்படின்னா ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளராக இருந்த போது முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்கள் அந்த பகுதியிலிருந்து எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறாங்க? அல்லது இப்ப இருக்கக்கூடிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க எல்லாம் யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி பக்கம் தானே இருக்கிறாங்க. ஆக இவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தனியாக நின்று திரு எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தி பார்த்தோம், வீழ்த்த முடியவில்லை. அப்ப சட்ட ரீதியாகவும் பொதுக்குழு ரீதியாகவும் எல்லாமே உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் திரு எடப்பாடி பழனிசாமி ஆளுமை நிரூபிச்சிட்டாரு. ஆகையினால எதிரிக்கு எதிரி நண்பன். இப்ப பாரதிய ஜனதாவே கூட்டணி விட்டு வெளியேறிடுச்சு. ஆகையினால நம்மளுடைய புண்ணுக்கு மருந்து போடக்கூடிய ஆற்றல் பாரதிய ஜனதாவுக்கு இருக்கு. அதனால ஒண்ணு சரி, அப்படி பார்க்க முடியாது. நீங்க தொடர்ச்சியாவே கூட்டணியில் இருந்தீங்க. டிடிவி தினகரனும் கூட பாஜக எதிர்ப்புங்கிற நிலைப்பாட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா எந்த இடத்துலயும் வைக்கல. ஓ பன்னீர்செல்வம் ஒருபோதும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்க மாட்டேன். அது எப்ப இருந்தா நீங்க கூட்டணி விவகாரங்கள் அதிமுக பாஜக கூட்டணி விவகாரங்கள் இருந்து பின்னடைவு ஏற்பட்ட பிறகாக அவருடைய வாழ்நாளில் ஒருபோதும் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்னவர் தானே அமமுகவினுடைய தலைவர். அப்ப இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமியை எதிர்ப்பதற்காக நீங்கள் மத்திய அரசாங்கத்தை நடத்துகின்ற பாரதிய ஜனதாவோடு நீங்க சேர்றீங்க. அப்ப இங்க நீங்க தோத்துட்டீங்கல்ல, அதுதானே உண்மையும் கூட. அப்ப சார் நீங்க ரெட்டல இப்ப மட்டுமா இதா இருக்குது? 6 மாதங்களாக நான் பாஜகவோடு பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். பாஜக தலைமை என்னோடு பேசிக்கிட்டு தான் இருக்கு. நாங்க ஒரு ஆரோக்கியமான உறவுல இருக்கோம். 3வது முறையே மீண்டும் மோடி பிரதமர் ஆவதற்காக ஒரு அணில் போல நான் செயல்படுவேன் அப்படின்னு டிடிவி தினகரன் தானே சொன்னாரு. சரி, தமிழ்நாட்டுக்கு மட்டும் சிஏஏ வேணான்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? எப்ப தெரியாம நடந்து போச்சு. இப்ப ஏன் நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா நம்ம கூட்டணி அமைப்போம் அப்படின்னு. நாட்டு நலன் எய்ம்ஸ் இன்னும் ஒரு செங்கல்ல தொங்கிக்கிட்டு இருக்குது. அது மாதிரி கொண்டு வேணாம், அதை கொண்டு வாங்க அப்படின்னு ஏதாவது சொன்னீங்களா? அப்போ உங்களுடைய நலன் என்பது அரசியலை மக்களுக்கு நல்லது செய்யறதை தாண்டி நீங்கள் நீட்டிப்பு தன்மைக்காக இன்னைக்கு பாரதிய ஜனதாவோடு சேர்றீங்க. அது வெற்றி வாய்ப்பை தருமான்றது மக்கள் கையில தான் இருக்குது. அவர் குறுக்கிட விரும்பினாரு. அவருக்கு ஒரு பதில் நான் உங்களுக்கு வரேன். அவர் குறுக்கிட விரும்பினாரு. அவர் பாயிண்ட் வாங்கிட்டு நான் உங்களுக்கு தான் வர போறேன். குறுக்கிட பண்ணலன்னு சொல்லல. உங்களுடைய முதற்கட்ட பார்வையை நான் இன்னும் வாங்கல திரு சுப்ரத்னம். அவர் சொன்னதுக்கு பதில் சொல்றாரு. நான் வாங்கிட்டு உங்ககிட்ட தான் வரேன். சீரியஸ் அலிகேஷன். எஸ், நான் வரேன் தான் சொல்றேன். இல்ல, 416 பேர் கட்டிருக்காங்கன்னா அவங்க நிர்வாகிகள். நீங்க தான் பதில் சொல்லணும். அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். நீங்க தான் ரெப்ரசன்டேஷன். நான் வரேன். சுருக்கமா சொல்லிருங்க சிவபிரியன். அக்னீஸ்வரன் சார் சொன்னாரு, சிஏஏவை தினகரன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு வாங்கலான்னு. நல்ல பாயிண்ட். இந்த சிஏஏக்கு இவங்க ஓட்டு போடாம இருந்திருந்தா 2019 ராஜ்யசபால அது பாஸே ஆயிருக்காது. ஒரு விஷயம். இன்னொன்னு, டிடிவி தினகரன் அவர்கள் 2020 முதலே பாஜகவோடு தொடர்பில் இருக்கிறார். அவரே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். நம்ம நண்பர்கள் நம்ம 2 பேரையும் அதிமுகவையும் டிடிவி அவர்களையும் இணைக்கணும்னு 2020-21 முயற்சி. அவர் பிஜேபி பக்கம் போறது இது புதுசு கிடையாது. ஆனா
இவர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். டிடிவி தினகரன் அவர்கள் வந்து முழுமையான ஒரு மிகப்பெரிய பாஜக எதிர்ப்பிலிருந்து அதை வாட்டர் டவுன் பண்ணி தான் இன்னைக்கு அவர் வந்து பாஜகவோட கூட்டணிக்கு போயிருக்கிறார். நிபந்தனையற்ற ஆதரவு, பாஜகவோட கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொன்னவர் இன்னைக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளவிற்கு போகிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அவர்கிட்ட மக்கள் கிட்ட செல்வாக்கு வந்து அவரால் நிரூபிக்க முடியல. சரி, ஓகே. திரு சுப்ரத்னம், திரு சிவபிரியனை பேசுறப்ப நீங்க ஒரு நல்ல கிராஸ் பண்ணீங்க. 416 பேர் எம்பி சீட்டுக்கு பணம் கட்டியிருக்காங்களே, அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்லையான்ட்டு ஒரு சின்ன திருத்தம். 700 பேர் கட்டியிருக்கோம். அது 700 செய்திகள்ல பதிவானது 414 அபிஷியல். நான் வந்து தேர்தல் பில் விஷயம் என்கிட்ட அந்த கலெக்ஷன் ஆஃப் கம்பைல்டு லிஸ்ட் அப்ப நீங்களே சொல்றது நம்பர். அதனால அது பார்ட்டி ஃபங்க்ஷன் இருசான்னு கேட்டாரு. 75 மாவட்ட செயலாளர்கள் நாங்க போட்டிருக்கோம். 75 மாவட்ட செயலாளர்களும் பணம் கட்டியிருக்காங்க. அவங்க பார்ட்டி ஃபங்க்ஷன் இருசா இல்லையா? அது போக மாநில நிர்வாகிகள் பணம் கட்டியிருக்காங்க. சோ பக்காவான உண்மையாவே தேர்தலில் பங்கு பெறணும், போட்டி விடணுங்கிற நம்பிக்கையோட இந்த இயக்கத்தில் 30 ஆண்டு காலமாக 40 ஆண்டு காலமாக தங்களை இணைத்துக் கொண்டு பணியாற்றி வரக்கூடிய கழக தோழர்களும் முன்னணியினர் தான் பணம் கட்டிருக்காங்களே தவிர ஏதோ ரோட்ல வர்றவங்கலாம் வந்து கட்டலங்கிறது ஒண்ணு. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு நடந்த வழக்கு, சின்னம் கொடி பயன்பாடு தொடர்பா இன்னைக்கு நடந்த வழக்கு, அதுல என்ன வாத தீர்ப்புக்காக ஒத்தி வச்சிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க இபிஎஸ் தரப்பு? நீங்க ஒரு கட்சி தொடங்கி அதுக்கு நீங்க ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிக்கோங்க, அதிமுகவுக்கு ஒருங்கிணைப்பாளர்னு நீங்க சொல்லாதீங்க அப்படிங்கறத சொல்லி இருக்காங்க. அப்ப நீங்க பார்ட்டி ஃபங்க்ஷனரி அப்படிங்கிறது என்ன பார்ட்டி? அந்த பார்ட்டியோட பேர் என்ன? அதத்தான் பார்ட்டி ஃபங்க்ஷனரி என்னன்னு நீங்க கேட்கிற கேள்வி உட்பட எல்லா கேள்விக்கும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லி இருக்கு. நானும் லாயர் தான், நேரம் அங்க இருந்து தெளிவுபடுத்தணும். அந்த தீர்ப்புல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிக தெளிவா சொல்றாங்க, the observations made in the impugned judgment including orders passed by neither single judge and the dismissal of the present special will not be treated as an expression of opinion on the merits of the case. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மூல வழக்கு முடிகிற வரை இங்க எங்க ஆரிஜினேட் ஆச்சோ இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிமன்ற போய் டிவிஷன் பெஞ்சுக்கு போய் ஜெயச்சந்திரன் கிட்ட போய் மீண்டும் டிவிஷன் பெஞ்சுக்கு போய் உச்ச நீதிமன்றம் போய் இப்படி வந்து இப்போ இவர் முன்னாடி இப்போ இன்னைக்கு இருக்க திரு குமரேஷ் பாபு இவர் நம்முடைய இங்க ஒரே ஒரு சந்தேகம் தான் சார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சின்னத்தையும் கொடியையும் பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் எடப்பாடி பழனிசாமி இருக்கு. தேர்தல் ஆணைய படிவத்துல கையெழுத்து போடக்கூடிய அதிகாரம் எடப்பாடி பழனிசாமி அதுதான் சொல்றேன். அதுதான் என்ன சொல்றது, உச்ச நீதிமன்ற இதுலயே இறுதி தீர்ப்பு. ஆமா சார், இப்ப யார் கையில் இருக்க அதிகாரம்? அந்த அதிகாரம் இல்லங்கிறதுக்கு தான் இன்னைக்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்துக்கு டிஸ்பியூட்னு அவங்க ஃபைல் பண்றாங்க. 2023 ஒரு கடிதம் வந்து டெல்லி உயர் நீதிமன்றம் தனக்கு இது கொடுத்ததா, சின்னத்தை பயன்படுத்துவதற்கு அதிகாரம் வழங்குறதா தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. அதுல தேர்தல் ஆணையம் சொல்றது என்ன, have been taken on record subject to any further court order and direction சொல்லுது. இப்ப மீண்டும் என்ன நடக்குதுன்னா, நேற்று தினம் வந்ததை பத்தி சொல்றாங்களே, சூரியமூர்த்தி என்பவர் அங்க வந்து ஃபைல் பண்றாங்க. அதே சார் இருங்க சார், அதே நம்பர் 56 திரு எடப்பாடி பழனிசாமி என்ன ஃபைல் பண்ணாரோ அதே நம்பரை வந்து கோட் பண்ணி, ஃபைல் நம்பரை கோட் பண்ணி இப்படி சூரியமூர்த்தி அவர்கள் வந்து இந்த சின்னத்தை பற்றி, அதாவது சப்ஜெக்ட் டு ஃபைனல் வெர்டிக்ட் ஆஃப் த கோர்ட் ஆர்டர்ஸ் சொல்லிருக்குல்ல, அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு சின்ன வழங்கி. அதிமுக கேக்குறாங்க, யார் அந்த சூரியமூர்த்தி? அவர் அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினரும் அல்ல. அவர் ஏன் வந்து இப்படி ஒரு மனுவை தாக்கல் செய்யறாரு? அதை நாங்க எதிர்கொள்றோம்ங்கறாங்க. அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினராக இருந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ கேள்வி என்னன்னா, திரு ஓ பன்னீர்செல்வம் அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு ஒன்னு வச்சிருக்காரு. நீங்க பார்ட்டி ஃபங்க்ஷனரிங்கறீங்க, நாங்க ஒரு இயக்கம் கட்சியாவே நடத்திக்கிட்டு இருக்கோம்ங்கறீங்க. நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு போகல. யார் அந்த சூரியமூர்த்தி? யார் அவரு? யார போகட்டும், திரு சூரியமூர்த்தி என்பவர் யாருனால any citizen of India can move the court to get justice. சரிங்களா சார்? தேர்தல் ஆணையமும் உச்சநீதிமன்றமும் சொல்லி இவர்தான் பொதுச் செயலாளர், இவருக்கு தான் சின்னம், இவருக்கு தான் கொடி, இவருக்கு தான் கையெழுத்து போடும் அதிகாரம்னு சொன்னதுக்கு அப்புறமா சரி நீங்க சொல்ற மாதிரி இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டதே வச்சுக்கோங்க. நீங்க அதைத்தான் சொல்றீங்க. ஆனா அந்த இறுதி தீர்ப்பு வரைக்கும் யார் அதிமுக பொதுச் செயலாளர்? யார் கையெழுத்து பாம்பியில கையெழுத்து போடக்கூடிய அதிகாரம் யாருக்கு?
அதுக்கு அதனால தான் அவர் திரு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்துக்கு 2 நாளைக்கு சார் அது முன்னாடி சார் அது முடிஞ்சிச்சு சார், அவங்க 3 நாளைக்கு கொடுத்துட்டாங்க 3 நாளைக்கு முன்னாடி கடிதம் எழுதுறாருங்க. ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல இது டெக்ளரேஷன் ஃபார்ம்னு சொல்லுவாங்கல்ல, வேட்பாளர் உறுதி இது அபிஷியல் டெக்ளரேஷன் பண்ணுவாங்களே ஏ ஃபார்ம் அதில் கையெழுத்து போட அதிகாரத்தை திரு தமிழ் மகன் உச்சநீதிமன்றம் வழங்குங்கள் என்று சொல்றாரு. தெரியுங்களா? காரணம் என்னன்னா கிளாரிட்டி வில் எமர்ஜ் எப்ப உருவாங்கன்னா அந்த மெயின் சூட் மூல வழக்கு இருக்குல்ல, மூல வழக்குல வந்து இறுதி தீர்ப்பு வரும் வரை அத்தனையும் வந்து தற்காலிகமானதுதான். ஏன்னா இருங்க என்ன முடிங்க அத்தனையும் தற்காலிகமானதுதான். இன்னைக்கு நீங்க சொன்னீங்க, இன்னைக்கு வந்து திரு எங்க சைடுல இருந்து திரு அரவிந்த் பாண்டியன் இந்த மூத்த வழக்கறிஞர் அருமையான அரவிந்த் அற்புதமான வாதங்களை வைத்த பொழுது அவர் வந்து திரு விஜய் நாராயணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நாங்க வந்து என்ன சொன்னோம்னா அவங்க இந்த மாதிரி கொடியை நாங்க பயன்படுத்துறோம் பாருங்க அப்படின்னு இப்படி காட்டுறோம், கொடிகள் பயன்படுத்துற கொடிகள் இப்படின்னு கொடுக்குறோம். அப்ப நோ இது எங்க அபிஷியல் பிளாக் கிடையாது, இதுதான் எங்களோட அபிஷியல் பிளாக் அப்படிங்கிறாரு. அப்ப நீதியரசர் வந்து அப்ப இது நாங்க கேட்டோம், அப்ப இது அவங்க அபிஷியல் பிளாக்னா அப்ப இந்த பிளாக வந்து பயன்படுத்துறது என்னன்னா அது அவங்க எனி சிட்டிசன் கேன் இது எனி கேட்டர் கேன் யூஸ் இட்னு சொல்றாங்க. அப்ப சார் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த உடனே நீங்க வந்து அதிமுக கரைவேட்டி கட்ட மாட்டேன், கொடி பயன்படுத்த மாட்டேன்னு திரு ஓ பன்னீர்செல்வம் சொன்னாரு. அப்புறம் இப்படி ஒரு கொடியை பயன்படுத்துறது மூலமா இதுல இது வேற கொடி, இதை நாங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றது சரியா? அருமையான கேள்வி. அதுவே திரு அரவிந்த் பாண்டியன் சொன்னாரு. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த அவருடைய வழங்கப்பட்ட அவர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வமும் அவரை சார்ந்தவர்களும் என்று பொதுவாக குறிப்பிடுறாரு. அவர் ஒரு கட்சி தொடங்கி அதுக்கு அவர் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிக்கிட்டோம், அவர் அதிமுக ஒருங்கிணைப்பாளர்னு இன்னும் சொல்லக்கூடாதுன்றதுதானே அவங்களோட வாதம். நாங்க என்ன சொல்றோம்னா அவர் எங்களை வந்து அந்த மாதிரி சொல்றதுக்கு அதிகாரமே இல்ல. ஏன்னா எங்களுக்கு வந்து மூல வழக்கு வந்து அது இறுதி தீர்ப்பு வர வரையில எங்களுக்கு வந்து முறைப்படி 2021 டிசம்பர்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அமைப்பு ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த படிவங்களும் தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறது. இவர் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது அதை வந்து வெப்சைட்டை ஓபன் பண்ணி காமிச்சார். கேள்வி என்ன எழுதுனா டைட்டில் as dispute தேர்தல் ஆணையத்தில் நீங்க நான் சொல்றேன், நீங்க சொல்றத ஏத்துக்கிறேன், நீங்க சொல்றத ஏத்துக்கிறேன். இரண்டு தேர்வும் தேர்தல் ஆணையத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் எனவே எங்கள் தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் தொடர்புக்கு 100% இல்ல 2000% உங்களுக்கு உரிமை இருக்கிறது. சுருக்கமா முதற்கட்ட பார்வை வாங்க. ஒரு விஷயம் என்னன்னா அவர் லீகல் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பேசுறாரு. இது ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட், பொலிட்டிக்கல் பேட்டில் லீகல் பேட்டிலா மாத்துனது தான் பிரச்சனை. இது வந்து லீகல் பாயிண்ட்ஸ்லயே பேசிட்டு இருக்காரு. நான் ஒரு எலெக்ஷன் கமிஷனோட பேசும்போது நான் குறுக்கிடவே இல்ல, ஒரு பதில் சொல்றாரு இல்ல, ஒரு பதில் சொல்றாரு. ஒருத்தர் பேசின பிறகு இல்ல நான் தான் நேரம் கொடுத்தேன் அவர் பேசட்டும். நான் தான் நேரம் கொடுத்தேன். யார் ஒருத்தர் பேசுறாரு? இவரு இருங்க திரு சுப்ரமணியம் இருங்க. இல்ல இருங்க திரு கலை நான் தான் நேரம் கொடுத்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க அது இப்படி திரு சுப்ரமணியம் இருங்க. நான் வந்து சரியான முறையில் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொன்ன விஷயத்துக்கு அவர் பதில் சொல்றாரு, நான் பதில் வாங்கிட்டு உங்க சுற்றுல நீங்க அவர் ஒரு சார்ஜ் சொல்லியிருக்காரு நீதிமன்றத்துக்கு நாங்க தான் போறோம். அப்ப சென்னை இது டெல்லி நீங்க போதுமான அளவுக்கு விளக்கம் கொடுத்தீங்க சார். நான் தான் சார் அவருக்கு நேரம் கொடுத்திருக்கேன். நான் தான் அவருக்கு நேரம் கொடுத்திருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. உங்க நேரத்தை நீங்க கூடுதலா நீங்க நேரம் எடுத்து நீங்க சரியான கருத்து சொல்ல முடியாம போய்டும். சிவபிரியன் சுருக்கமா. அதாவது மே 31, 2023 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் அப்படிங்கிற லெட்டர் பேட்ல எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. என்னுடைய எலெக்ஷனை அக்செப்ட் பண்ணுங்க. அது ஜூலை மாசத்துல அந்த லெட்டரை அக்செப்ட் பண்ணி இசி சீல் போட்டு அவங்க வெப்சைட்ல லோட் பண்றாங்க. அப்பவே வந்து இந்த ஃபைனல் கேஸ் எல்லாம் ஃபைனுங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். அவர் சொல்றது இசி வந்து ஃபைனல் கேஸ், அது 20 வருஷம் ஆகும். ஆனா இன்னைக்கு பொதுச் செயலாளர் யார்? அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான். ஓபிஎஸ் அவர்கள் வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு அவங்க கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீங்க பயன்படுத்தவே கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லுச்சுல்லவா, அந்த தீர்ப்பையும் மதிக்கணும் இல்ல. சோ என்னோட பாயிண்ட் என்னன்னா இது லீகல் ஃபைட்டை வந்து நீங்க பொலிட்டிக்கல் பேட்டில் லீகல் பேட்டிலா கன்வெர்ட் பண்ணிட்டு லீகல் பாயிண்ட்ஸ்ல பேசிட்டு இருக்கிறது. முதல் கட்ட கருத்து வாங்கிட்டு வந்துடுறேன், 2 பேர்கிட்டயும் வாங்கிட்டு வந்துடுறேன், பேசுறேன்.